ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. இந்த நாள் 29வது உபவாச நாள். இந்த நாளில் தேவன் நம்மோடு பேச விரும்புகிற காரியம் எதை குறித்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் நியாய தீர்ப்பு நாளிலே தேவன் என்ன எக்ஸாக்டா என்ன பண்ண போறார். ஹல்லேலூயா. நாம் எப்படி நியாயம் தீர்க்கப்பட போகிறோம். ஹல்லேலூயா. எதை வைத்து தேவன் நம்மை நியாயம் தீர்ப்பார், இதை குறித்து தான் இன்றைக்கு தேவன் நம்மோடு பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எல்லா கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை நான் பின்பற்றுகிறேன், கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன், நான் கிறிஸ்தவனாய் வாழ்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் இது தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இது அறிய வேண்டிய காரியம். இது இன்னும் அறியாதபடி, இன்னும் இதை குறித்து எதுவுமே தெரியாமல் ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் ஹல்லேலூயா, அவர்களுக்கு தேவன் ஒரு எச்சரிப்பின் சத்தமாய் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை அது என்ன என்பதை குறித்து தான், ஒரு கிறிஸ்தவனாய் வாழ்கிறான் என்று சொன்னால் கிறிஸ்துவை அறிந்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஹல்லேலூயா, அதற்கு பிற்பாடு வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் தேவன் இந்த 40 நாள் உபவாச நாட்களிலே முதல் நாளிலிருந்து நம்மோடு 28 நாட்களும் பேசினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு ஹல்லேலூயா, நாம எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, எப்படி இருக்கணும், நம்ம எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது என்பதை குறித்து தான் முதல் நாளிலிருந்து தேவன் பேசினார். ஹல்லேலூயா. இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரியம். தேவன் அவர் எதிர்பார்க்கிற காரியம். ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு ஹல்லேலூயா வாழ்கிற யாராயிருந்தாலும் அவர்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்பதை குறித்து தான் தேவன் இத்தனை நாட்கள் பேசினார். சரி, எல்லாம் சொல்லிட்டு நேற்றைய தினம் அவர் கடைசியா சொன்னாரு, நீங்க என்ன விசுவாசிக்கணும், விசுவாசத்தோடு உங்களுக்கு கீழ்ப்படிதல் இருக்கணும், கீழ்ப்படிதலோடு நீங்கள் தியாகங்கள் செய்யணும், நீங்கள் தியாகங்கள் செய்கிறது மட்டுமல்ல காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை சொல்லி, அதுக்கு முந்தி உபவாச நாட்களிலெல்லாம் உங்கள் கிரியைகளிலே நீங்கள் காண்பிக்கணும், கிரியைகளிலே நீங்கள் காண்பிக்காவிட்டால் நீங்கள் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அர்த்தமே இல்லை, தேவனை ஒருபோதும் உங்களால் என்ன செய்ய முடியாது, உங்களை நீங்கள் கிரியைகளை காண்பிக்கலனா தேவனை மகிமைப்படுத்த முடியாது, நீங்க தேவனை உயர்த்த முடியாதுன்னெலாம் சொல்லி கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைய தினம் அவர் என்ன பேச போறார்னா, ஹல்லேலூயா, அவர் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார் அதுதான் நான் சொல்லணும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை சுய பரிசோதனை செய்து கொண்டு நாம் ஒவ்வொருவரும் வாழணும்னு சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். எவ்வளோ சொல்லியும் அதை கேட்டு சுய பரிசோதனையே செய்து கொள்ளாமல், சுய பரிசோதனைனா செல்ஃப் எக்ஸாமினேஷன். ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனாய் வாழ்கிற யாராய் இருந்தாலும்
நம்ம என்ன செய்யணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருன்னா, நம்மளை நாமே செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்பதை தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஏன் செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணணும் அப்படின்னா, அப்பதான் ஆண்டவரே நான் இந்த காரியத்துல சரியா இருக்கிறேனா, இல்ல இந்த காரியத்துல தவறா போறேனா, இந்த காரியத்துல நான் உமக்கு பிரியமான காரியத்தை செய்யறேனா, உமக்கு சித்தமான காரியத்தை தான் செய்கிறேனா என்று சொல்லி இந்த சுய பரிசோதனை பண்ணாமல் நம்மை நாம திருப்திப்படுத்தி கொண்டு நாங்கள் நல்லா ஜெபிக்கிறோம், நாங்கள் நல்ல வேதம் வாசிக்கிறோம், வேதத்தை தியானிக்கிறோம், நாங்கள் அநேக உபவாச ஜெபங்களை நாங்கள் அட்டன் பண்ணுறோம், நாங்கள் உபவாசிக்கிறோம் என்று சொல்லி நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் சரி, எவ்வளவு வேதம் வாசித்தாலும் சரி, எவ்வளவாய் தேவனுக்கு நம்ம மணிக்கணக்காய் நேரங்களை செலவழித்தாலும் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் இதையெல்லாம் செய்தால் பலன் என்ன என்பதை குறித்து தான் தேவன் இந்த நாளிலே பேசுகிறார். அல்லேலூயா. செய்ய வேண்டிய காரியம் எப்படி நம்ம காண்பிக்கணும், அதை நம்ம கிரியைகளில தான் காண்பிக்க முடியும். அல்லேலூயா. அதை எப்படி நம்ம வெளிப்படுத்த முடியும், நம்மளுடைய கிரியைகளினால் தான் வெளிப்படுத்த முடியும். கிரியை இல்லைன்னு சொன்னா நம்ம அழகா பார்த்தோம், கிரியை இல்லாத விசுவாசம் தன்னிலே தான் செத்ததா இருக்கிறது. அதை நம்ம எல்லாரும் ரொம்ப வாட்டி ஆண்டவர் நம்மளோடு பேசி இருக்கிறார். ஆனா இந்த நாளிலே அந்த கிரியையில காண்பிக்காம நம்ம வாயிலே நாம ஆண்டவரை நேசிக்கிறோம், ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கிறோம், நாங்கள் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கிறோம், ஆண்டவரை முழுமையாய் நாங்கள் சார்ந்து இருக்கிறோம் என்று சொல்லி நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வோமானால் என்ன நடக்கும் என்பதை குறித்து தான் தேவன் இந்த நாளிலே நம்மோடு பேச போகிறார். என்ன நடக்குமா தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. ஹalleluya, ஹalleluya. வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதை தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். ஹalleluya, ஹalleluya. என்ன அனுப்புறாருங்க? ஹalleluya. என்ன அனுப்புறாரு? அளவுகோல், அளவுகோல். ஹalleluya. அளவுகோலை அனுப்புகிறார் தேவன். ஹalleluya. அப்போ எதுக்காக அப்படின்னா அளந்து பாருன்னு சொல்றாரு. ஹalleluya. யார் அளந்து பார்க்கணும்? நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் ஹalleluya பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். ஹalleluya, ஹalleluya. பாருங்க இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்குன்னா, and there was given me a reed. reedன்னு போட்டிருக்கு. ரீடுங்கிறது என்னன்னா, அது வந்து அளவு சொல்லும். அது வந்து ஒரு விதமான அளவுகோல். ரீட் லைக் அண்ட் டு a rod. அது ராடு மாதிரியே இருக்கும். and the angel stood saying, rise and measure the temple of God and the altar and them that worship therein. Hallelujah, hallelujah. ஆலயத்தையும் அதில் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும். ஹalleluya. அப்ப பாருங்க, முதல் நியாய தீர்ப்பு எங்க ஆரம்பிக்க போகுது? ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, தேவனுடைய வீட்டிலே தான் ஆரம்பிக்க போகுது. ஹalleluya. தேவனுடைய வீட்டிலே ஆரம்பிக்க போகிறது. எனக்கு அருமையான தேவச்சனமே, இன்னும் நாம் இதை கேட்டும் அஜாக்கிரதையாய் அசட்டக்கட்டத்தனையாய் இருப்போம் என்று சொன்னால்
தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுவோம் என்று சொன்னால் நம் ஜீவன் இருக்கும் வரைதான் நம்மால் தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்க முடியும். நம் ஜீவன் இருக்கும் வரைதான் நம் மனம் திரும்ப முடியும். அதுதான் நம்மளுடைய கிரியைகளிலே அது வெளிப்படும். நம் ஜீவன் போனால், நம் ஜீவன் போன பிறகு நம்மால் எதையும் செய்ய முடியாது. கதறி கதறி அழுதால் கூட தேவன் அதை கேட்க மாட்டார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒரு சான்ஸ் கொடுங்க ஏசப்பா, ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு நம்ம கதறி அழுதா கூட அதுக்கப்புறம் ஆண்டவர் சான்ஸ் தர மாட்டார். மனிதனாய் பிறக்கிற யாவருக்கும் ஒரே தரம் அவன் உயிர் வாழ்ந்து மரிப்பதுதான் தேவன் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்பு என்னன்னு கேட்டீங்கன்னா நியாய தீர்ப்பு. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10:28 எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9:27-28 வாசிக்க கேட்போம். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார். அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான். ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. ஹல்லேலூயா. ஒரு தடவை தான் நமக்கு சான்ஸ். இந்த ஜீவன் நமக்குள் இருக்கும் வரைதான் இந்த சான்ஸ். இந்த ஜீவன் நம்ம விட்டு பிரிந்து போனால் அதற்கு பிற்பாடு நல்லா கவனிச்சுக்கோங்க. நமக்கு எல்லாருக்கும் தான் சொல்றேன் நான், நம்ம எல்லாருக்கும் ஹல்லேலூயா நியாய தீர்ப்பு தான். ஹல்லேலூயா, அதுதான் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் அந்த நியாய தீர்ப்பு நாளிலே தேவன் என்ன செய்ய போகிறார்னா, அவர் தன்னுடைய அளவுகோலை வைத்து ஹல்லேலூயா நம்மை அவர் என்ன பண்ண போறாராம், அளப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல தேவனுடைய வீட்டில தான் ஸ்டார்ட் ஆகும். தேவனுடைய வீட்டிலே தான் அது ஸ்டார்ட் ஆகுது. தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்கிறவர்களையும். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆல்டர் அப்படிங்கிறது ஊழியக்காரங்க, அப்புறம் விசுவாசிங்க. அப்போ அந்த தேவனுடைய ஆலயத்துல இருக்கிற எல்லாரையும் தேவன் என்ன பண்ண போறாரு, அவர் தம்முடைய அளவுகோலினால் அவர் அளக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அளந்து பாப்பாராம். அவர் ஏன் அதை அவர் சொல்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை அளந்து பார்த்தா தானே நம்மளுடைய கிரியைகள், நம்மளுடைய பரிசுத்தம், நம்மளுடைய அவர் பூரண புருஷராகும் வரைன்னு சொல்றாரு, அது எவ்வளவு தூரம் நம்ம ஆயிருக்கிறோம்னு பாப்பாரு. அதுக்கேத்த பலன் தானே அவர் அளிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அது ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்து இது நம்ம வசன ஆதாரங்கள் பழைய ஏற்பாடுல நிறைய இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி அதே வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசி. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க,
அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இதையெல்லாம் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அவருடைய இது வெளிப்படுத்தின விசேஷம்ன்றது தேவன் ஆ, கடைசியில என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத நமக்கு வெளிப்படுத்திட்டு போயிருக்கிறார் யோவான் சீஷர் மூலியமாய். ஆனா அவர் சொல்றாரு, என்ன பண்ணணும்? தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். ஹalleluya, ஹalleluya. அப்போ என்னெல்லாம் நடக்க போகுதோ அதெல்லாம் நமக்கு காண்பிக்கிறார், நமக்கு வெளிப்படுத்துகிறார். இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும், அறிஞ்சுக்கணும். ஹalleluya. தேவனுடைய பிள்ளைகள் விசேஷமாய் நாம தேவனுக்காய் வாழ்கிறோம், நாம் பரலோகம் போக வேண்டும் என்று வாஞ்சிக்கிற யாராய் இருந்தாலும் நாம் இதை புரிந்து கொண்டு நமக்காய் ஒரு அளவுகோல் வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த அளவுகோலினால் தேவன் நம்மை அளப்பார் என்ற அந்த ஒரு பயம், ஒரு நடுக்கம் நமக்குள் எப்பொழுதும் காண வேண்டும். ஹalleluya. ஒரு நாளும் நாம் அஜாக்கிரதையாய் அசட்டக்கட்டத்தனமாய் நாம் வாழக்கூடாது. ஹalleluya, ஹalleluya. மிகவும் ஜாக்கிரதையாய் வாழ வேண்டும். இதற்காக தான் தேவன் இதை சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் சொல்லிக்கொண்டு நாம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டோம்னா அப்போ பிசாசு நம்மளை வஞ்சிச்சிருவான். நம்ம எங்க போக மாட்டோம், பரலோகம் போக மாட்டோம். அந்த அளவுக்கோல்ல நம்ம கம்மியாயிடுவோன்றதுக்காக தான் தேவன் இதை நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. பாருங்க, அடுத்து இதே வெளிப்படுத்தின விசேஷம் 21:15 வாசிங்க. என்னுடனே பேசினவன் நரகத்தையும் அதன் வாசல் நகரத்தையும் மதில்களையும் ஒரு பொற்கோலை பிடித்திருந்தான். ஆமென், ஹalleluya. பாருங்க, எல்லாத்தையும் தேவன் என்ன பண்ணுவாராம்? அளப்பார். ஹalleluya. அவர் அளந்து அவர் அதை வைத்து தான் அவர் என்ன பண்றாரு? அதை நியாய தீர்ப்பு நாளிலே அதையெல்லாம் அளந்துட்டே இருப்பாரு. ஹalleluya. நம்ம ஒவ்வொரு நாளும் எவ்வளோ தூரம் நம்ம வந்திருக்கிறோம். தேவனுக்கேற்ற பரிசுத்தம், தேவனுக்கேற்ற துக்கம், தேவன் விரும்புகிறபடி நாம் அவருக்கு பிரியமானவர்களாய் வாழ்கிறோமா என்பதை அலர்ந்து பார்த்து கொண்டே இருப்பார். ஹalleluya, ஹalleluya. அப்ப பாருங்க, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் 40ஆம் அதிகாரம் 3:2-3 வாசிங்க. தேவ தரிசனங்களில் அவர் என்னை இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு போய் என்னை மகா உயரமான ஒரு மலையின் மேல் நிறுத்தினார். அதன் மேல் தெற்காக ஒரு நகரம் கட்டி இருக்கிறது போல் காணப்பட்டது. அவர் என்னை அங்கே கொண்டு போனார். இதோ அங்கே ஒரு புருஷன் இருந்தார். அவருடைய தோற்றம் வெண்கலமாய் இருந்தது. அவர் கையில் சணற்கயிறும் ஒரு அளவுகோலும் இருந்தது. அவர் வாசலிலே நின்றார். கேட்டீங்களா? ஹalleluya. அப்ப பாருங்க, ஆண்டவர் அநேகருக்கு அதை சொல்லி எச்சரித்திருக்கிறார். ஹalleluya. அப்ப எசேக்கியேலுக்கு ஏன் அதை வெளிப்படுத்தினாருன்னு கேட்டா, எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலியமா அநேக காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் பேசுறாருல. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? போய் நான் வருவேன், நான் என்ன பண்ணுவேன்? ஹalleluya. நான் இந்த அளவுகோலை வைத்து நான் என்ன பண்ண போறேன்? நான் அளப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் அப்பவே அவர் எச்சரித்தார். அதே எச்சரிப்பின் சத்தம் தான் இன்றைய தினம் 29ஆம் நாள் உபவாச நாளிலே தேவன் நமக்கும் எச்சரிக்கிறார். ஹalleluya, ஹalleluya. இப்ப பாருங்க, நம்ம மிக மிக ஜாக்கிரதையாயிருக்கணும். எப்படினாலும் வாழ்ந்து, நம்மளுடைய விருப்பத்தின்படி வாழ்ந்து, மன விருப்பத்தின்படி செய்து, நம்ம சந்தோஷமாய் வாழ்ந்து நாம இருக்கலாம் என்று நினைத்தோமானால் இந்த உலகத்தில் இருக்கிற ஜீவன்
உனக்கு நமக்கு இருக்கிற அந்த நாள் மட்டும் அப்படி இருக்கலாம். ஆனா நம்முடைய ஜீவன் பிரிந்து போன பிற்பாடு அந்த நியாய தீர்ப்பு நாளிலே நாம் என்ன சந்திக்க வேண்டும்? அந்த நியாய தீர்ப்பை சந்திக்க நேரிடும். அப்போ நிச்சயமா யாரா இருந்தாலும் அந்த நியாய தீர்ப்பு நாள்ல தப்பிக்கவே முடியாதுங்க, தப்பிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. எல்லாரும் அந்த நியாய தீர்ப்பு நாள்ல வரிசையா நிக்கதான் வேணும். அது ராஜாவானாலும் சரி, ஊழியக்காரர்கள் ஆனாலும் சரி, விசுவாசிகள் ஆனாலும் சரி, யாருக்குமே மனிதனாய் பிறந்த யாரானாலும் சரி, நியாய தீர்ப்பு நாளிலே அவர்கள் நியாயம் விசாரிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த நியாய தீர்ப்பை குறித்து நாம மிக மிக ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். இந்த நியாய தீர்ப்பு நாளை குறித்து எப்பொழுதும் நமக்கு சிந்தையில இந்த பயம் இருக்கணும். நியாய தீர்ப்பு நாள்ல தேவன் நம்மை பரலோகத்தை மட்டும் நம்ம யோசிச்சா போதாது, பரலோகத்துக்கு போகணும்னு யோசிச்சா போதாது. பரலோகத்துக்கு போனோம்னா அதுக்கு முன்பாக தேவன் என்ன பண்ணுவாரு? நியாய தீர்ப்பு நாளிலே நம்மளை நியாயம் விசாரிப்பார். அதற்கு பிற்பாடுதான் பரலோகம் போக முடியும். எல்லாரும் பரலோகம் போக முடியாது. ஹல்லேலூயா. அந்த நியாய தீர்ப்பு நாளிலே நியாயம் விசாரித்து அதிலே யார் தகுதியுடையவர்களாய் காணப்படுகிறார்களோ அவர்களை மட்டுமே தேவன் பரலோகத்திற்கு ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா. பரலோகத்திலே ஏற்றுக்கொள்வார். அவர் எப்படி நியாயம் விசாரிப்பார் என்பது நமக்கு தெரியாது. ஆனா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இல்ல, இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வாழணும். இத்தனை நாட்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள் நாம் யோசித்து பாருங்க. யோசித்து பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும், அழகா ஆண்டவர் நம்மளோடு பேசுறார். எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, நம்ம அடிமைத்தனத்துல வாழக்கூடாது, பலவிதமான அனுபவங்களுக்குள்ளே நம்ம போகக்கூடாது என்று சொல்லி தேவன் என்ன பண்றாரு? நமக்கு சொல்லி கொடுக்கிறாரே. அதை சொல்லி கொடுக்கிறபடி நம்ம இருக்கணும்ல. அதுதானே அவர் எதிர்பார்க்கிறார். அதுக்கு தான் சொல்லி கொடுக்கிறார். சரி, எல்லாம் கேட்டுட்டு நம்ம அமைதியா இருந்தோம்னா அப்ப நம்ம கிரியைகள் எங்கேன்னு கேட்பாரா இல்லையா? கிரியைகளில் அதை காண்பிக்கிறோமா இல்லையா என்பதை அவர் பார்ப்பாரா இல்லையா? கிரியையில காண்பிக்கணுமே. கேட்கறது மட்டும் அல்ல, கிரியைகளிலே காண்பிக்கும்படியாக அவர் மிகவும் வைராக்கியமானவர். அதை வைத்துதான் அவர் என்ன பண்றாரு? பலன் அளிக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இது நீதிமொழிகள்ல சாலமோன் ஞானி அவர் என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்களேன். நீதிமொழிகள் 16:11 வசனத்துல, சமுத்திரையான நிறைகோலும் தராகம் கர்த்தருடையது. சுமுத்திரையான ஹல்லேலூயா. பையில் இருக்கும் நிறை கல்லெல்லாம் அவருடைய செயல். அப்போ அவர் என்ன பண்ணுவாரு? அவர் கையில தாங்க, வேற யாராலையும் இந்த காரியத்தை செய்ய முடியாது. நியாயம் விசாரிக்கிறவர் நம் தேவாதி தேவன், ராஜாதி ராஜனுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம். அவர் தான் அதை செய்ய போறார். அதனாலதான் அவர் நம்மளை எச்சரித்து கொண்டே இருக்கிறார். அவர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, அவர் நம்மளை மிகவும் நேசிக்கிறார். அவர் இன்னும் நம்மை நேசிக்கிறபடினால்தான் அவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். பாருங்க, நீங்க என்ன பண்ணுங்க, இங்கிலீஷ்ல அழகா போட்டிருக்கு 16:11 Proverbs 16:11ல just wait. இந்த சுமுத்திரையானன்னு போட்டிருக்குல, நிறைகோலும்னு இங்கிலீஷ்ல just wait and balance are the Lord's, all the weights of the bag are his work. Hallelujah, hallelujah. அப்ப பாருங்க, அவர் கையில தராசு அவர் புடிச்சுட்டு இருக்கிறார். அதுதான் நமக்கு தீர்க்க தரிசனமாய் பேசினார். அவர் கையிலே அவர் தராசை பிடித்து கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் அவருடைய ஜஸ்ட் வெயிட். ஹல்லேலூயா. அப்படின்னா நியாயமுள்ள அந்த வெயிட், அவருடைய அந்த
அதை வைப்பார் ஒரு சைட்ல, அவருடையது. இந்த அளவுக்கு நியாயம் இருந்தாதான், நம்மளுடைய கிரியைகளில அதை நம்ம காண்பித்து இருந்தாதான் நம்மளை வந்து அங்கீகரிப்பார். அதனால அவர் கையில் அந்த தராசை பிடிச்சிட்டு நம்மளுடைய கிரியைகளெல்லாம் ஒன்றொன்றாய் ஒன்றொன்றாய் அதிலே நிறுத்தி பார்ப்பாராம். ஹல்லேலூயா. நம்மளுடைய கிரியைகள் அவர் அவர் வைத்திருக்கிற அந்த அளவின்படி, ஹல்லேலூயா, அந்த இடை குறையாமல் இடை வந்து கீழே விழாமல் காணப்படுதா என்பதை தேவன் அந்த அந்த பேலன்ஸ்ல அவர் என்ன பண்ணுவாராம், அளந்து பார்ப்பார். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு சொல்கிறது என்ன, கிரியை இல்லாத விசுவாசம் தன்னிலே தான் செத்ததா இருக்கிறதுன்னு சொல்லி அழகா நம்மளோடு பேசினார் இல்ல. அப்போ பாருங்க, விசுவாசம் மட்டும் இருந்தா போதாது. நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரை நம்புறேன், நான் ஆண்டவரை தான் எல்லாம் பண்றேன்னு சொன்னா போதாது. எல்லாவற்றையும் கிரியைகளிலே காண்பிக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். அப்போ கிரியைகளிலே நம்ம காண்பிக்கணும்னு சொன்னா, அப்போ நம்ம என்ன செய்யணும், அநேக தியாகங்களை செய்ய வேண்டும். அப்ப ஆண்டவரிடத்துல நம்ம என்ன பண்ணணும், நிறைய விஷயங்களை கேட்டுதான் செய்யணும். ஆண்டவர் சொன்னா செய்யணும், ஆண்டவர் சொல்லாம நம்ம செய்யக்கூடாது. நம்மளா செஞ்சுட்டு நம்மளா ஓகே வெரி குட் அப்படி நம்மளா சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறது அல்ல. அவர் விருப்பத்தின்படி செய்கிற யாரா இருந்தாலும் அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, பிதாவானவர் அவர் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே என்ன பண்ணுவான், பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பான். ஹல்லேலூயா. அவர் சித்தத்தின்படி இல்லாமல் நம்ம இஷ்டப்படி நம்ம செஞ்சுட்டு, ஹல்லேலூயா, நம்ம வந்து பரலோகத்துக்கு போவோம்னு நினைச்சா அந்த தெராசிலே நம்மளுடைய கிரியைகள் ஒன்றுமே இருக்காதுங்க. அந்த தெராசு வந்து காலியா இருக்கும். ஆண்டவர் சொல்வாரு, எங்க உன் கிரியையில ஒண்ணுமே கிடையாதே. ஹல்லேலூயா. வாயில தான் நீ எல்லாம் பேசியிருக்க, உன் செயலில் நீ டீட்ஸ் வேர் ஷோ மீ யுவர் டீட்ஸ்ன்னு கேட்பார். உன் கிரியைகளை காண்பின்னு கேட்பார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்ம இந்த நாளிலிருந்து மிக மிக ஜாக்கிரதையாய், ஹல்லேலூயா, நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம கிரியைகளிலே காண்பிக்காதவர்களாய் நம்ம பர்ஃபெக்டா இருக்கிறோம், நம்ம நல்லா இருக்கிறோம்னு சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணிக்க கூடாது, யோசித்து நம்மளை நாமே திருப்திப்படுத்தி கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம எல்லா விஷயத்திலும் யாரிடத்துல விசாரிக்கணும், தேவனிடத்துல விசாரிக்கணும். அதுதான் ஆண்டவர் திருப்பி திருப்பி சொல்றாரு. நம்ம அவரை விசாரிச்சாதான் அவர் வைத்திருக்கிற அந்த அளவு கோளிலே நாம் எவ்வளவு தூரம் தகுதியுடையவர்களாய் காணப்பட்டு இருக்கிறோம். அவர் வைத்திருக்கிற அந்த அளவு கோளிலே நாம் எவ்வளவு தூரம் பூரண புருஷராய் மாறி இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் வைத்திருக்கிற அந்த அளவு கோளிலே எவ்வளவு பரிசுத்தம் நமக்குள் காணப்படுகிறது என்பதை அவர் தான் அளப்பார். அவர் அளந்துதான் சொல்லணும். நம்மளே நம்ம முடிவுக்கு வரக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளே நம்ம நிறுத்திட்டோம்னு சொன்னா அப்புறம் நாளைக்கு நம்ம ஏமாந்து போயிடுவோங்க. அதுதான் ஆண்டவர் எச்சரிக்கிறார். நம்மளை நாமே நிறுத்துவதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஏன்னா நியாய தீர்ப்பு நாளிலே அவர் தான் நம்ம என்ன பண்ண போறாரு, நிறுத்த போகிறார். ஹல்லேலூயா. யோபு புஸ்தகத்திலே, யோபு எழுதின புஸ்தகத்திலே 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 31:6 வாசிங்க. சுமுத்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்து, என் உத்தமத்தை அறிவாராக. கேட்டீங்களா? Let me be weighed in an even balance, that God may know mine integrity. 31:6 யோபு 31:6. ஹல்லேலூயா. பாருங்க, யோபு பக்தன் சொல்லுகிறார், சுமுத்திரையான
தராசிலே. சுமுத்திரையான தராசுனா என்னன்னா ஈவன், ஜஸ்ட். அப்படின்னா என்னன்னா அது வந்து உலகத்துல இருக்கிற தராசுலாம் வந்து ஏமாத்துவாங்க. அவங்க நிறைய ஏமாற்று வேலையெல்லாம் செய்வாங்க. அந்த தராசு போட்டு அதுல வந்து நம்ம கம்மியா பொருள் வச்சுட்டு அது அதிகமா இருக்கிற மாதிரி எல்லாம் காண்பிக்கும்படியாக செய்வாங்க. நம்ம தேவன் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அவர் நியாயம் உள்ள தேவன், நீதியுள்ள தேவன். அவர் எப்பவுமே அவர் கையில எப்படிப்பட்ட தராசு இருக்கும்னா ஜஸ்ட் பேலன்ஸ், ஈவன் பேலன்ஸ். அதாவது எப்படிப்பட்ட தராசுனா சுமுத்திரையான, அதுதான் அதனுடைய அர்த்தம், சுமுத்திரையான. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு தராசு அவர்தான் பிடிச்சிருப்பார். அப்ப அவர் துல்லியமான, வெரி குட், துல்லியமான, கரெக்டா, ஆப்டா, வெரி குட், வெரி குட். அப்ப பாருங்க, அவர் என்ன பண்ணுவாராம், நம்மளுடைய உத்தமத்தை அதிலே நிறுத்து பார்ப்பார். ஹல்லேலூயா. உத்தமம்னா என்ன? அதுதான் நம்ம எவ்வளவு தூரம் தேவனுக்கு பிரியமா இருக்கிறோம், எவ்வளவு தூரம் தேவனுக்கு பரிசுத்தமாய் ஜீவிக்கிறோம், எவ்வளவு தூரம் நம்மளுடைய கிரியைகளிலே காண்பிக்கிறோம், எவ்வளவு தூரம் நம்ம பூரண புருஷராய் இருக்கிறோம் என்பதை அறியும்படியாக முதலாவது தேவனுடைய வீட்டிலே அவர் நியாயம் விசாரிக்க தொடங்குவார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நாம் மிக ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். நாம் வாழ்கிற நேரம் கடைசி நேரம், கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது கடைசி நாட்கள், இனி காலம் செல்லாது. தேவனுடைய வருகை மிக மிக சமீபமாய் காணப்பட போகிறது. அவர் திருடனை போல நினையாத நேரத்தில் அவர் வரப்போகிறார். நம் ஆவியிலே விழித்திருந்து எப்பொழுதும் எச்சரிக்கையாயிருந்து ஜாக்கிரதையுள்ளவர்களாய் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். நம்மளுடைய கிரியைகளிலும், நம்மளுடைய செயல்களிலும், பரிசுத்தத்திலும், நடக்கையிலும் நாம் எப்பொழுதும் சுய பரிசோதனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரே, இன்னும் நான் எதிலே குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறேன், இன்னும் எதிலே குறைவுள்ளவனாய் காணப்படுகிறேன், இன்னும் எதிலே குறைவுள்ளவனாய் நான் காணப்படுகிறேன். ஆண்டவரே, என்னை மன்னியுங்க. அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவரே. எங்கள் குறைவுகளை நிறைவாய் மாற்றுங்க, எங்களுக்கு சொல்லுங்க, எங்களுக்கு வெளிப்படுத்துங்க, நாங்கள் அதை மாற்றிக்கொள்ளுகிறோம் என்று சொல்லி நம்மை நாமே தாழ்த்தி அவருடைய சமூகத்திலே கேட்கும் பொழுது அவர் நிச்சயமாகவே நம்மளுடைய குறைவுகளை நமக்கு வெளிப்படுத்துவார். அதுதாங்க பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. அதுதானே பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்ன? அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவராயிருக்கிறார். இத்தனை நாட்கள் யோசித்து பாருங்க, நம்ம எந்தெந்த பாவத்துல மாட்டி நிற்கிறோம், எப்படியெல்லாம் மாட்டி நிற்கோன்றத சொன்னாரு. நீதி எது என்பதை சொன்னார், எப்படி இருக்கணும், எப்படி வாழணும் என்று சொன்னார். இன்றைய தினம் நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறாரே. அவர் எவ்வளவு நல்ல பரிசுத்த ஆவியானவர். இதுதானே பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. நம்ம எங்க பாவம் செய்யறோம், நம்ம பாவத்தை நிவர்த்தி செய்து நம்ம நீதியா நடக்கணும்னா என்ன செய்யணும், நம்ம இதை செய்தா நியாய தீர்ப்பு நாளிலே நம்ம நிற்கும் போது என்ன நடக்கும், இதைதானே ஆண்டவர் சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னாரு. பரிசுத்த ஆவியானவருடைய வேலை இதுதானே, அதை தானே செய்கிறார். பாத்தீங்களா? இந்த 40 நாட்கள் உபவாசத்திலே அவர் நமக்கு எவ்வளவு அழகா பரிசுத்த ஆவியானவருடைய வேலையை அழகாய் நமக்கு செய்து வருகிறார். பாத்தீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் உணர்றீங்களோ இல்லையோ, என்னால் அதை உணர முடிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னால் அதை உணர முடிகிறது. உண்மையாகவே அவர் பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில இறங்கி நம்மோடு ஒவ்வொரு நாளும் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார்.
நாம் அவருடைய சமூகத்திலே நம்மை ஒடுக்கி தாழ்த்தி காத்திருக்கும் பொழுது முதலாவது நம்மளுடைய பாவங்கள் நாம் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறோம் என்பதை சுட்டி காண்பித்தார். அதற்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னா நீதியை குறித்து அவர் பேசினார். இப்படிதான் வாழணும், இப்படிதான் இருக்கணும், நீங்க இப்படி இருந்தாதான் உங்க விசுவாசம் சொல்ல முடியும், நீங்க இப்படி இருந்தாதான் நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுடைய கிரியைகள் காணப்படணும், கிரியைகள் அவசியம் சொல்லி நீதியை குறித்து பேசினார். இன்றைக்கு நியாய தீர்ப்பை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு அழகாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் பார்த்தீர்களா? அவர் மிகவும் நேசிக்கிறாரே. நம்மை நேசிக்கிறபடியால் தானே இன்னுமாய் அவர் நம்மோடு ஜீவிக்கிற தேவன் என்பதை நிரூபித்து நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இதை நாம் உணர்ந்தவர்களாய், இனியும் அஜாக்கிரதை உள்ளவர்களாய், அசட்டக்கட்டத்தனமாய் தேவனுடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணுகிறவர்களாய் காணப்படுவோம் என்று சொன்னால் நாம் நியாயம் விசாரிக்கப்படுகிற அந்த நாளிலே பரிதாபமான நிலைமையில் காணப்படுவோம். எனக்கு அருமையான தேவஜனமே, எல்லாரும் இந்த நியாயம் விசாரிக்கப்படுகிற அந்த நாளிலே நிற்க வேண்டும். ஒருவரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. சிறு குழந்தையிலிருந்து, அரசனிலிருந்து, ஊழியக்காரங்களிலிருந்து, எல்லா விசுவாசிகள் வரை யாரும் இந்த நியாய தீர்ப்பு நாளிலே தப்பிக்கவே முடியாது, தப்பிக்கவே முடியாது. நம்மளுடைய உத்தமத்தை அவர் நிறுத்தி பார்ப்பார், நம்மளுடைய பரிசுத்தத்தை நிறுத்தி பார்ப்பார், நம்மளுடைய கிரியைகளை அவர் நிறுத்தி பார்ப்பார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அந்த நாளிலே உன் கிரியைகள் எங்கே என்று கேட்டால் நாம் எங்கே நிற்க முடியும்? இறந்த பிற்பாடு நம்மால் கிரியையிலே காண்பிக்க முடியாது. ஹல்லேலூயா, காண்பிக்க முடியாது. இதோ தேவன் நம்மோடு இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த அருமையான காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரீபாக்கா தூபா. Thank you Jesus, thank you Lord. காலம் நாட்கள் பொல்லாதவைகளானபடினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னும் காலம் தாழ்த்த வேண்டாம், இன்னும் காலம் தாமதிக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வருகை மிக சமீபம். ஹல்லேலூயா. நம்மளுடைய உத்தமத்தையும், நம்மளுடைய பரிசுத்தத்தையும், நம்மளுடைய கிரியைகளையும் தராசிலே நிற்கும்படி, தராசிலே அளக்கும்படியாக, அளவுகோலிலே அளக்கும்படியாக இதோ தேவாதி தேவன் மேகங்கள் மீதிலே அவர் இறங்கி வருவார். அல்லேலூயா. அந்த நியாய தீர்ப்பு நாளிலே அவர் வெள்ளை சிங்காசனத்திலே அமர்ந்தவராய், அவர் நியாயம் விசாரிக்கிறவராய் அவர் இருப்பாரே. அந்த நாளிலே நாம் தகுதியுள்ளவர்களாய் மாறும்படியாக, தகுதியுள்ளவர்களாய் காணப்படும்படியாக தான் தேவன் இதை நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, எனக்கு இன்றைய தினம் தேவன் காண்பித்த அந்த தரிசனம் என்னால் மறக்க முடியவில்லை. நடுக்கம், பயங்கரமான நடுக்கம். அவர் தெராசை மேலிருந்து அப்படியே கீழே காமிக்கிறார். அந்த தெராசை பார்த்தீங்கன்னா, ஒரு சில தெராசுகள் அவருடைய துல்லியமான அளவு ஒரு பக்கம் வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு பக்கம் தான் நம்மளுடைய கிரியைகள் தேவன் வைப்பார். அந்த ஒரு பக்கம் அந்த கிரியை ஒரு தட்டுல பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. It is empty, it is empty. காலியாய் காணப்படுகிறதை தேவன் காண்பித்தார். எனக்கு அதை பார்த்த உடனே நடுக்கம் வந்தது. அப்ப அவருடைய பார்வையிலே அந்த தெராசிலே எந்த கிரியை அவர் ஏற்றுக்கொள்வார்,
எந்த கிரியையை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதை குறித்து நாம தானே எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். நம்ம செய்கிற எல்லா காரியங்களையும் தேவன் அங்கீகரிக்கிறாரா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு தானே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும் அவர் நம்மை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறாரே. அவரிடத்திலிருந்து ஒரு மனிதனும் தப்பி போக முடியாதே, ஒளிந்து கொள்ள முடியாதே. அவர் கண்களுக்கு முன்பாக எல்லாம் வெட்டமும் வெளிச்சமுமாய் காணப்படுகிறதே. இந்த கிரியைகள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறாரா ஏற்றுக்கொள்ளவில்லையா என்பதை யோசித்து நாம் செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ரொம்ப சிம்பிளா நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார்னா, நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஹல்லேலூயா அவருடைய பார்வையிலே அது பிரீதியாய் காணப்படுகிறதா, அவருடைய இருதயத்துக்கு அது ஏற்றதாய் காணப்படுகிறதா, அவருடைய சமூகத்திலே அது போய் சேருகிறதா, அந்த கிரியை இந்த தெராசிலே தேவன் அதை ஏற்றுக்கொள்வாரா ஏற்றுக்கொள்ள மாட்டாரா என்பதை இன்றைய தினத்திலிருந்து நாம் ஆராய்ந்து ஆராய்ந்து அப்படிப்பட்ட கிரியைகளை செய்யும்படியாக தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். நம்மளுடைய கிரியைகள் எப்படி இருக்க வேண்டும்? அவருடைய பார்வையிலே. அவருடைய பார்வையிலே பிரீதியாய் காணப்பட வேண்டும். எனக்கு அருமையான தேவஜனமே, அவருடைய பார்வையிலே விருப்பமில்லாத, பரிசுத்தமில்லாத, அவருடைய பார்வையிலே ஒன்றுக்கும் பிரயோஜனமற்ற கிரியைகள் நமக்குள் காணப்படுமானால் அந்த கிரியைகளிலே ஒன்றும் பலனில்லையே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது ஒன்றுக்கும் உதவாதே. அது தெராசிலே நிற்க வைக்க தேவன் அதை அங்கீகரிக்க மாட்டாரே. அவர் அங்கீகரிக்கிற கிரியைகளாய் காணப்பட வேண்டும். இப்ப இன்னைக்கு எந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறார்? கிரியைகளிலும் அவர் அங்கீகரிக்கிற கிரியைகளாய் செய்ய வேண்டும். அவர் அங்கீகரிக்கிறாரா? நம்மளுடைய கிரியைகள் எல்லாம் தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறதா? நம்மளுடைய எல்லா காரியங்கள், செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா, தேவனுக்கு பிரியமாய் காணப்படுகிறதா என்பதை ஒரு மனுஷனாலும் சொல்ல முடியாது. அது நீங்களும் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்க முடியாது. அது யார் தான் சொல்லணும்? யார் சொல்லணும்? தேவன் சொல்லணும். அப்போ தேவன் சொல்லணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். செய்கிற எல்லா காரியத்திலும் தேவனிடத்திலே கேட்க வேண்டும், தேவனிடத்திலே விசாரிக்க வேண்டும். என்ன விசாரிக்கணும்? ஆண்டவரே, நான் சரியா செய்யறேனா? நான் சரியான பாதையில போறேனா? நான் செய்யறதெல்லாம் ரைட்டா? இல்ல நான் தப்பா செய்யறேனா? ஒருவேளை தப்பா செஞ்சா தேவனே என்னை கண்டித்து உணர்த்துங்கப்பா, பரிசுத்த ஆவியானவரே என்னை கண்டித்து உணர்த்துங்கப்பா. அப்ப நான் எப்படி செய்யணும்? நான் என்ன செய்யணும்? அந்த நீதி எனக்கு சொல்லி கொடுங்கப்பா அப்படின்னு நம்ம கேட்கணும். கேட்க வேண்டிய கடமை யாருதுங்க? நம்முடையது. கேட்க வேண்டிய கடமை யாருது? நம்முடையது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, தானியேல் எழுதின புஸ்தகத்திலே நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும். ஹல்லேலூயா. பாத்தீங்களா?
அன்றைக்கு தானியேல் வாழ்ந்த காலத்தில் அந்த ராஜா அரசாண்ட அந்த காலத்திலே என்ன நடந்தது? ஒரு கை வந்து ஹல்லேலூயா எழுதப்பட்டதை அந்த ராஜா கண்ணால் பார்த்தார். அது என்னன்னு சொன்னா, மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின். ஹல்லேலூயா. இந்த வசனத்தின் அர்த்தத்தை அவருக்கு சொல்றதுக்கு யாருக்குமே தெரியல, யாரும் புரியல, என்னன்னே புரியல. அப்போ தானியேல் மூலியமாய் தேவன் வெளிப்படுத்துகிறார். இந்த வசனத்தின் அர்த்தமாவது, மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவு உண்டாக்கினார் என்றும், தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, அப்படிப்பட்ட ஒரு முடிவு தேவன் நம்மை பார்த்து சொல்லக்கூடாது. தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்படுகிறாய் மகளே, மகனே என்று அவர் நம்மை பார்த்து சொல்லக்கூடாது. அதற்காக தான் தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே அவர் பேசுகிற காரியத்தை என் அருமையான தேவ ஜனமே அசட்டை செய்யாமல் இருதயத்திலே பதித்துக் கொண்டு இனி வரும் நாட்களிலே நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை அறிந்து கொண்டு நடக்கும்படியாக தான் தேவன் எச்சரிக்கிறார். அதை தான் தேவன் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 29ஆம் நாளிலே தேவன் இவ்வளவு காரியங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாருன்னு சொன்னா, நம்மை அவர் நேசிக்கிறார். அதனால்தான் அவர் சொல்லிக் கொடுக்கிறார். நம்மளுடைய ஆத்துமா நஷ்டப்பட்டு போகும்படியாக அவர் சொல்லவில்லை. நம்மளுடைய ஆத்துமா எப்படியாவது பரலோகம் செல்ல வேண்டும், எப்படியாவது பரலோகத்திற்கு போக வேண்டும் என்பதற்காக தான் தேவன் இத்தனை காரியங்களும் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே தானியேல் எழுதின புஸ்தகத்துல 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களில் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவர் யாருக்கு தராரு? அவரு ஹல்லேலூயா யாருக்கு ஆளுகை செய்யும்படியாக கடைசியில் அவர் தராரு? ஹல்லேலூயா, பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. என்னது? ஹல்லேலூயா. ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவத்தும், ஹல்லேலூயா, மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்ப நமக்கெல்லாம் ஆண்டவர் இந்த நாளிலே என்ன சொல்றாரு? என் பிள்ளைகளே, நீங்கள் என்னுடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்கள் என்று பெயர் பெறுவீர்கள் என்று சொன்னால், ஹல்லேலூயா, உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ராஜ்யங்களும் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவத்தையும் உன்னதமானவருடைய இந்த ஜனங்களுக்கு நான் தருவேன், உங்களுக்கு நான் தருவேன். நம்ம அப்படிப்பட்டவர்களாய் இருக்கணும்னு சொல்லிதான் தேவன் விரும்புகிறார். அதற்காக தான் இதை பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதை விட்டு நம்மளுடைய ஆத்துமா நஷ்டப்பட்டு போகணுன்றதுக்காக அவர் சொல்லலங்க. எப்படியாச்சும் இப்பவே நம்ம கண் விழித்து கொண்டு தேவன் பேசுகிற காரியத்தை கேட்டு அதின்படி செய்ய மாட்டோமா? அதுக்காக தான் நியாய தீர்ப்பு நாளை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். என்னெல்லாம் நடக்கும்,
நம்ம அவருடைய பரிசுத்தவான்கள் ஆகிய ஜனங்கள் என்று நாம் பெயர் பெறுவோமானால், அவரால், அவருடைய அளவுகோலிலே, அவருடைய வெயிங் பேலன்ஸ் தராசிலே நாம் உண்மையுள்ளவர்கள், தகுதியுள்ளவர்கள், பரிசுத்தவான்கள் என்று பெயர் பெறுவோமானால், அவரால் பெயர் பெறுவோமானால், அவரால் முத்திரை போடப்படுவோமானால், நம்மளுக்கு என்ன ஆண்டவர் தருவாரு? இதெல்லாம் தருவேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்ம இந்த உலகத்துல உள்ள காரியங்களை இங்க சந்தோஷமா இருக்கிறத பார்க்கணுமா, இல்ல அவருடைய ஆளுகை சமயத்துல, எப்போ அவருடைய ராஜரீகம் அந்த சமயத்துல அவருடைய பிள்ளைகளாய் அவரு கீழே ராஜரீகம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டுமா என்று கர்த்தர் இந்த நாளிலே நம்மை பார்த்து கேட்கிறார். எப்படிப்பட்டவர்களாய் வாழணும்னு நினைக்கிறீங்க? இந்த உலகத்திலேயே நான் எல்லா சந்தோஷத்தையும் அனுபவித்து இந்த உலகம் எப்படி போகிறதோ அந்த போக்கிலே நான் போய் என் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி நரகத்திற்கு போகணுமா? இல்ல இல்ல ஆண்டவரே, உம்முடைய அளவுகோலிலும் உம்முடைய தெராசிலும் நாங்கள் தகுதியுள்ளவர்கள், உத்தமம் உள்ளவர்கள், பரிசுத்தவான்கள் என்று தகுதி பெற்றவர்களாய் உம்முடைய ராஜ்யத்திலே நாங்கள் அரசாளுகிறவர்களாய் வாழணுமா? எதை நீங்க சூஸ் பண்ண போறீங்கன்னு கேட்கிறார் ஆண்டவர். எதை நீங்க தேர்ந்தெடுக்க போகிறீங்க? எந்த வாழ்க்கை உங்களுக்கு வேணும்னு கேட்கிறார். பார்த்தீங்களா? ஐயோ, ஆண்டவர் பயங்கரமா பேசுறார். ஹல்லேலூயா. எதை நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீர்கள்? ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கையா இல்ல அந்த வாழ்க்கையா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கை நாம் வாழ வேண்டும், சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா உபத்திரவமே படக்கூடாது. நான் பாடே பட மாட்டேன், நான் கஷ்டமே பட மாட்டேன், என்னை நானே பரிசுத்தப்படுத்தி கொள்ளவே மாட்டேன், நான் இந்த உலகம் போன போக்கிலே நான் போவேன், வேறு பிரித்தெடுத்த ஜீவியம் வாழ மாட்டேன்னு சொன்னா அந்த ராஜ்யத்திலே ஆளுகை செய்கிறவர்களாய் நீங்களும் நானும் காணப்பட முடியாது. இல்ல, இந்த உலகத்துல நாம தேவனை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் ஜீவித்து, உன்னதமாய் ஜீவித்து, அவருக்கு பிரியமானவர்களாய் ஜீவித்து, வேறு பிரித்தெடுத்த ஜீவியம் இந்த உலகத்துக்காக நாம எல்லாவற்றையும் இந்த உலகத்திலே வெறுத்து தேவனுக்காக நம் பாடுகள் உபத்திரவங்களை அனுபவித்து அந்த நாளிலே தேவன் ராஜரீகம் செய்கிற நாளிலே அவரு கீழ் ராஜரீகம் செய்ய விரும்புகிறீர்களா? எதை நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார். ஹல்லேலூயா. எதை நீங்கள் விரும்புகிறீர்கள்? இதையா அதையா? அப்ப பாருங்க, இந்த நாளில தேவன் மிகவும் வைராக்கியமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். மிகவும் வைராக்கியமாய் பேசுகிறார். ஏன்? அவர் நம்மை நேசிக்கிறபடியால் தான் அவர் இத்தனை காரியங்களை நமக்கு என்ன பண்றாருங்க? வெளிப்படுத்துறார். ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் கேட்டுட்டு அதபடி நம்ம செய்யணும். அதுதான் அவர் எதிர்பார்க்கிறார். கேட்டுட்டு அமைதியா இருக்கிறது அல்ல, அதை செயலிலே கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. கஷ்டம்தான், போராட்டம் தான், பாடுதான், உபத்திரவம் தான். ஆனா அதையெல்லாம் தாண்டி வர தேவன் என்ன பண்ணுவாரு? அவர் கையில நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம்னா நமக்கு என்ன பண்ணுவாருங்க? தேவன் பலன் தருவார். தேவன் பலன் தருவார். ஆனா இப்போ நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டோம்னா அப்புறம் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை? ராஜரீகம் செய்கிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பாடுகள் அந்த மகிமைக்கு ஈடாகாதேங்க. ஹல்லேலூயா. இந்த பாடுகள் அந்த மகிமைக்கு ஈடாகவே முடியாதே. இதெல்லாம் ரொம்ப கம்மிங்க. அந்த மகிமையில நாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியும்? யோசித்து பாருங்க, எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். இப்ப நினைக்கும் போதே ஒரே சந்தோஷம். பரலோகத்திலே அவரு கீழே ராஜரீகம் செய்கிறவர்களாய் காணப்பட்டால் எவ்வளவு ஆனந்தம், எவ்வளவு ஆனந்தம்.
நம்மை பரிசுத்தவான்கள் என்று அவர் சொல்லி நம்மளை உத்தம உண்மையுள்ள ஊழியக்காரனே வா அப்படின்னு சொன்னார்னா அதை விட வேற சந்தோஷம் என்னங்க? அதை விட வேற சந்தோஷம் வேற எதுவுமே இல்லையேங்க. அப்போ எதை நாம் இந்த நாளிலே தேர்ந்தெடுக்க போகிறோம் என்று தேவன் நம்மை பார்த்து கேட்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஜக்கரியா 2ஆம் அதிகாரம் நான் படிக்கிறேன், 1-2 வசனங்கள். நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ தன் கையிலே அளவு நூல் பிடித்திருந்த ஒரு புருஷனை கண்டேன். நீர் எவ்விடத்துக்கு போகிறீர் என்று கேட்டேன். அதற்கு அவர், எருசலேமின் அகலம் இவ்வளவு என்றும் அது நீளம் இவ்வளவு என்றும் அறியும்படி அதை அளக்கிறதற்கு போகிறேன் என்றார். பாத்தீங்கன்னா, ஹல்லேலூயா. அப்போ நீங்க நல்லா வாசித்து வேதத்தை பார்க்கும் பொழுது அவர் சீக்கிரத்திலே எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் வெளிப்படுத்தின மாதிரியே, ஹல்லேலூயா, அவர் நமக்கும் சொல்றாரு. என்ன பண்ண போறாரு? அளவு நூல், அந்த அளவுகோல், அந்த தெராசு எல்லாம் நமக்கு நேராய் அவர் என்ன பண்ண போறாரு? சீக்கிரத்துல அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீக்கிரம் அந்த நாள் வரப்போகிறது என்பதை தான் தேவன் வெளிப்படுத்துகிறார். அதனால நமக்கு காலம் இல்லைங்க. சீக்கிரம் சீக்கிரம் ஆயத்தம் ஆயிடணும், சீக்கிரம் ஆயத்தம் ஆயிடணும். ஹல்லேலூயா. நம்ம இன்னும் காலம் தாழ்த்துறதுக்கு நமக்கு என்ன இல்லை? நேரம் இல்லை. இன்னும் காலம் தாழ்த்திட்டே இருந்தோம், தள்ளி போட்டுட்டே இருந்தோம்னு சொன்னா சடுதியிலே வந்துருவாரு. அதுக்கப்புறம் எவ்வளவு அழுதாலும் எவ்வளவு புலம்பினாலும் அர்த்தமே இல்லைங்க. இன்றைக்கு கேட்கிற இந்த சத்தியத்தின்படி நம்மை நாமே ஒப்பு கொடுக்காவிட்டால், நம்மை நாமே சுய பரிசோதனை செய்யாவிட்டால் பிரயோஜனம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14 நான் வாசிக்கிறேன். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ பாருங்க, புதிய சிருஷ்டியாய் மாறுறதுதான் தேவன் விரும்புகிறார். நம்ம இயேசுவுக்குள் புதிய சிருஷ்டி, கர்த்தருக்குள் புதிய சிருஷ்டி. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நாம் வாழ வேண்டும். நம்ம புதிய சிருஷ்டியா மாறிட்டோம்னா இன்றைய தினத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம்? சுய பரிசோதனை செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஆண்டவரே, என்னிடத்துல குறைவுகள் காணப்படுமானால் வெளிப்படுத்துங்க. என்னிடத்துல ஆண்டவரே இன்னும் என்னெல்லாம் தகுதி இல்லையோ அந்த தகுதியெல்லாம் இல்லாததெல்லாம் சொல்லுங்க, நான் தகுதி அடைகிறேன். இன்னும் எந்தெந்த இடத்துல பரிசுத்த குலைச்சல்கள் காணப்படுகிறதோ அந்தந்த இடத்துல நான் என்னை பரிசுத்தப்படுத்தி கொள்கிறேன். இன்னும் எந்தெந்த இடத்துல உமக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்கிறேனோ அந்தந்த இடத்துல நான் பிரியமுள்ள காரியத்தை செய்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய கிரியைகள் எல்லாம் உமக்கு பிரீதியாய் காணப்பட வேண்டும், உமக்கு உகந்த கிரியையாய் இருக்க வேண்டும், அது நீர் அங்கீகரிக்க வேண்டும் அந்த கிரியைன்னு சொல்லி நம்ம இந்த நாளில் இருந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்காக தான் தேவன் நமக்கு இதை சொல்லி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா அப்படி ஜெபிச்சோம்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? இன்னும் மென்மேலும் மென்மேலும் நம்ம என்ன பண்றாரு? நாளுக்கு நாள் அவர்
நம்ம அவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு, அவர் விரும்புகிற அளவிற்கு, அவர் யோசிக்கிற அளவிற்கு, அவருடைய அளவின் கோலின்படி. யாருடைய அளவுகோல்? அவருடைய அளவின் ஹல்லேலூயா, அவருடைய அளவின் கோலின்படி, அவருடைய தராசின்படி நம்மால் வாழ முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய தராசின்படி, அவருடைய அளவின் கோல்படி வாழணும் சொல்றதுதான் தேவன் இந்த நாளிலே இவ்வளவு காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதா எல்லாருக்கும்? ஆகையால் இந்த நாளிலே தேவன் சொன்ன இந்த சத்தியத்தை ஒருபோதும் நாம என்ன செய்யக்கூடாதுங்க? அசட்டை செய்யக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஏசாயா எழுதின சுவிசேஷத்துல ஏசாயா தீர்க்கதரிசி 28ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம் வாசிக்கும் போது, நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன், பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மலை அழித்துவிடும், மறைவிடத்தை ஜலப்பிரவாகம் அடித்து கொண்டு போகும். ஹல்லேலூயா. வேஷம் போட முடியாது. என்ன போட முடியாது? வேஷம் போட முடியாது. மாயமாலம் செய்ய முடியாது. தேவனுக்கு முன்பாக எல்லாம் வெட்டமும் வெளிச்சமுமாய் காணப்படும். மனிதர்களுக்கு முன்பாக வேணா நம்ம வேஷம் போடலாம், நம்ம மாயமாலம் பண்ணலாம், நம்ம பரிசுத்தவான்களை போல நடிக்கலாம், நம்ம தேவனுக்கு பிரியமானவர்களை போல வாழலாம், பரிசுத்தமாய் இருக்கிறோம் என்பதை காண்பித்துக் கொள்ளலாம். ஆனால் ஹல்லேலூயா, நாம் ஆண்டவருக்கு முன்பாக என்ன பண்ண முடியாது? வேஷமே போட முடியாது. பொய்யெல்லாம் அழிச்சிருவார், பொய்யெல்லாம் வெட்ட வெளிச்சமாக்கிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க நம்ம. ஹல்லேலூயா. நமக்குள் காணப்படுகிற இன்னும் என்னென்ன குறைபாடுகள் காணப்படுகிறதோ, நம்ம மனுஷனுக்கு பயப்பட வேண்டியதே இல்லை. எந்த மனுஷன் சொல்றதையும் நம்ம கேட்க வேண்டியதே இல்லை. மனுஷன் சொன்னா நம்ம அதை மனுஷனுக்கு எந்த அதிகாரமுமே இல்லை. எந்த மனுஷன் நம்மளை சபிச்சாலும் சரி, ஆசீர்வதித்தாலும் சரி, எதை குறித்தோ நம்ம மேன்மை பாராட்டுவதற்கு நமக்கு ஒண்ணுமே இல்லை. ஒருவேளை நம்மளை பார்த்து, ஆஹா இந்த சிஸ்டர் எவ்வளோ அருமையா பிரசங்கிக்கிறாங்க, எவ்வளோ அருமையா போதிக்கிறாங்கன்னு சொன்னா அதுல ஒண்ணுமே கிடையாது. இந்த சிஸ்டர் ஒண்ணுமே செய்யல, இந்த சிஸ்டர் என்னதான் பேசுறாங்களோ தெரியல, ஒண்ணுத்துக்கும் உதவாம எதையோ பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னா அதையும் நம்ம அது பெருசா எடுத்துக்க கூடாது. யார் கையில இருந்து சர்டிபிகேட் வரணும்? ஹல்லேலூயா, தேவனிடத்திலிருந்து சர்டிபிகேட் வரணும். ஹல்லேலூயா. என் மகள், என் மகன் எனக்கு உண்மையாய் ஜீவித்தான். ஹல்லேலூயா. இந்த சர்டிபிகேட் யார்கிட்ட இருந்து வரணும்னா தேவனிடத்திலிருந்து நமக்கு வரணும். ஏன்னா அவர் தான் நம்மளை பரலோகம் கூட்டிட்டு போறாருங்க. அவர் தான் நமக்கு கிரியைகளுக்கு தக்க பலன் அவர் தான் நமக்கு தரப்போகிறார். அவர் தான் நியாயம் விசாரிக்கவும் போகிறார். அவர் ஒருவருக்கே அந்த அதிகாரம். எந்த மனுஷனுக்கும் இந்த உலகத்துல அந்த அதிகாரம் இல்லை. எவ்வளவு பெரிய நீதிமானாய் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஊழியக்காரர்களாய் இருந்தாலும் சரி, அது யாராய் இருந்தாலும் சரி, யாருக்குமே அந்த அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. பரலோகத்துக்கு அழைத்து செல்வதும், நியாயம் விசாரிப்பதும், நம்மை அளவு கோலினால் அளப்பதும், நம்மளுடைய கிரியைகளை தராசிலே நிறுத்து பார்ப்பதற்கும் அதிகாரம் அவர் ஒருவருக்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால இன்றைய தினம் நம்ம யாரிடத்திலையும் கேட்டு நான் எப்படி இருக்கிறேன்னு நம்ம தெரிஞ்சுக்க கூடாது. என்னுடைய பரிசுத்தம் எவ்வளவா இருக்கிறது, என்னுடைய உத்தமம் எவ்வளவா இருக்கிறது, என்னுடைய தேவனுக்கு முன்பாக என்னுடைய கிரியைகள் எவ்வளவா இருக்கிறதுன்னு யாரு சொன்னாலும் நம்ம அதை நம்ப கூடாது. யார் சொல்லணும்? நமக்கு தேவன் சொல்லணும். அப்போ இந்த நாளிலிருந்து நம்ம அழகா இப்ப என்ன பண்ண போறோம்? ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம்.
ஆண்டவரே நீங்க எங்களுக்கு சொல்லுங்க, எங்களுடைய உத்தமம், எங்களுடைய உண்மை, எங்களுடைய பரிசுத்தம், எங்களுடைய கிரியை எப்படி காணப்படுகிறது? உம்முடைய பார்வையிலே அது ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதா இருக்கிறதா? இல்ல உம்முடைய பார்வைக்கு அது படாதவாய் காணப்படுகிறதா? நீங்க அதை ஏற்றுக்கொள்வீங்களா இல்ல ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா? இத நம்ம யார்கிட்ட கேட்கணும்னா தேவன் கிட்ட தான் கேட்கணும். ஏன்னு சொன்னா அளவுகோலையும் தராசையும் பிடிக்கக்கூடிய அதிகாரம் அவர் ஒருவருக்கே இருக்கிறது. நியாயம் விசாரிக்கிறதற்கும் மனுஷனுக்கு நியாய தீர்ப்பை அளிப்பதும் அவர் ஒருவருக்கே அந்த அதிகாரம். ஏன்னு சொன்னா அவர்தான் ரட்சகர், அவர்தான் சிலுவையில் அடிக்கப்பட்டார், அவர்தான் நமக்காய் ரத்தம் சிந்தினார், அவர்தான் நமக்காய் பாடுபட்டார், அவர்தான் நமக்காய் என்ன பண்ண போறாரு? மீண்டும் நம்மை பரலோகத்திலே அழைத்து செல்ல மீண்டும் வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 29ஆம் நாளிலே நியாய தீர்ப்பை குறித்து அவர் கண்டித்து உணர்த்தி இருக்கிறார்.